வணக்கம் எல்லாருக்கும். இப்போ இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ரிசல்ட் வருது. அது வந்து நம்ம WCT கேண்டில் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 3 மந்த்தில் இருக்குது. 3 மந்த்தில் வந்து ஒரு ஒயிட் கேண்டில் வந்துருக்கு. ஓகேயா? இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஃபர்தராக வந்து இந்த ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000, 1966, 67 அந்த ரேஞ்சில் வந்து இந்த 3 மந்த் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து சப்போர்ட் வந்து 1727 இந்த மாதிரியான ஒரு 3 மந்த்தில் இந்த இப்படி இருக்கு. ஓகே, அப்போ இன்னைக்கியோட லெவல்ஸ் வந்து எப்படி இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ 3 மந்த்துக்கு ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கேன். அதே போல் சப்போர்ட் வந்து 3 மந்த்தில் 1746 கொஞ்சம் முன்ன இருக்கு. ஓகே, 1731. ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இன்னொரு கேண்டில் போடும்போது தான் ஃபர்தராக இது மேலே போகும். இல்லைன்னா இது வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால வித் இந்த ரேஞ்சுக்குள்ள 3 மந்த்தில் இருக்கிற மாதிரி ஒரு சினாரி காட்டுது. அடுத்தது ஒயிட் கேண்டில் வந்து எங்கே வந்து லோ போட்டிருக்கு அப்படின்னா வித் இந்த ரேஞ்ச். ஓகே, இப்போ வந்து அது பாட்டம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 3 மந்த்துக்குள்ள இதில் தான் இருக்குது. இந்த 3 லைன் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து மந்த்லியாக மாற்றுறேன். மந்த்லி மாற்றும் போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஓகே, இப்போ மந்த்லியில் இந்த கேண்டில்குள்ளே தான் இங்கே இருக்குது. அப்போ வந்து அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸுன்னா இவ்வளோ தூரம் போகணும். ஓகே, 3 மந்த்துக்கு மேலே விக்கு வச்சது வந்து இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ப்ரைஸ் இருக்குது. எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1957, 2000. ஓகே, வித் இந்த ரேஞ்சில் போகும்போது அது ரிஜெக்ட் ஆகிருக்கு. 3 மந்த்லேயும் சரி, 1 மந்த்லேயும் சரி. அப்போ வந்து நம்மளுக்கு அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகணும்னா இந்த ஏரியாங்கிறது நம்மளுக்கு போக வேண்டிய லெவல்ஸ் ஆல்ரெடி இங்கே போனதுனால இது மந்த்லி இன்னைக்கு வந்து வீக்லி க்ளோசிங் வந்து நடக்கணும். ஓகே, மந்த்லிங்கிறது எண்ட் ஆஃப் த மந்த் தான் பார்க்கணும். அப்போ வந்து இது அதிகபட்சம் 2012, 1984, 85 இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அது இருக்கணும். கீழே வந்தால் உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஆல்ரெடி 3 மந்தோடதும் மந்த்லி சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே கேண்டில் இருக்குன்னா இதுக்குள்ளே தான் வந்து அது நடக்குது. அதாவது இதுக்குள்ளே வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை டச் பண்ணி இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாதான், இதில் ஒரு பாயிண்ட் மேலே வச்சாதான் இங்கே போகும். ஓகே, அப்போ வந்து கரெக்டாக சொல்லலாம் 1990, 91, 91க்கு மேலே போணுச்சுன்னா தான் அதிகபட்சம் போணுச்சுன்னா 2006 போகும். ஓகேயா? அப்போ கீழே வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடம் சப்போர்ட் 1868 இன்னைக்கு வீக்லியோட க்ளோசிங். ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது மேலே வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் 1977, 78. ஓகேயா? இந்த ரேஞ்செல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே போனது. அப்போ இதுக்கு மேலே வீக்லியில் இன்னைக்கு க்ளோஸ் ஆகணும். இன்னைக்கு க்ளோஸ் ஆகணும்னா இந்த வீக்லி ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் 1980. ஓகேயா? இந்த வாரம் போன ஹை 1980க்கு மேலே போணுச்சுன்னா தான் இந்த 2000லாம் போய் க்ளோஸ் ஆகணும். இப்போ வந்து இந்த வாரம் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ மேலே போனாலும் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வர்றதுக்கு இந்த வீக்லியை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கேண்டலுக்கும் மேலே இந்த ஒயிட் கேண்டலுக்கும் மேலே இந்த ஒயிட் கேண்டலுக்கும் மேலே இந்த ஒரு கேண்டில் வச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தராக இதை கட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒயிட் கேண்டில் வரணும். இப்போ வர்றதுக்கான இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து மேலே ஒரு கேண்டில் போட்டிருக்குன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட். மேஜர் சப்போர்ட்டுங்கிறதுனால தான் இந்த கேண்டில் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஃபர்தராக மேலே போகிறதா கீழே போகிறதா அப்படிங்கிறதே டிசைட் பண்ணும். ஓகேயா? ஃபர்தராக மேலே வைக்கணும்னா ஒரு ஒயிட் கேண்டில் மேலே வைக்கணும். வச்சாதான் இது ஃபர்தராக போகும்.
இல்லைன்னா வித்தின் த ரேஞ்சுனா 1977, கீழே வந்து 1839 வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். வீக்லி க்ளோசிங் இதுக்குள்ளே தான் இருக்கணும். 1890லேருந்து க்ளோசிங் வந்து இதுக்கு கீழே வைக்கலாம், இந்த பாடிக்கு கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 1975க்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும். இன்கேஸ் வந்து 2000 அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நான் இப்போ மோஸ்ட்லி நான் பார்க்கல. எனக்கு அதை பற்றியான நியூஸ் எல்லாம் வந்து நான் பெருசாக பார்க்கல. ஸோ அதனால என்ன கேண்டில் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக இது என்ன மேலே போனாலும் திருப்பியும் இந்த கேண்டிலுக்கு கீழே 1980க்கு கீழே தான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து வீக்லியில் இந்த இடத்துல லைன் போட்டோம்னா 1888லேருந்து 1979 இதுக்குள்ள க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். எப்படின்னா 1888லேருந்து 1979 என்பதுன்னு வைங்களேன். அந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு டெய்லியோட கேண்டில் பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இல்லை எல்லோ கேண்டலில் ஒரு கேண்டலையும் மேலே கட் பண்ணி வச்சுருக்கான், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. இப்போ இன்னைக்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1970, கீழே வந்து ஒயிட் கேண்டிலோட சப்போர்ட் வந்து 1915. அப்போ இன்னைக்கோட லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீக்லியோட லெவல் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் இந்த லெவலை வந்து அவன் தொடலாம், அவ்வளோதான். இன்னைக்கோட ரேஞ்சுங்கிறது இந்த 1998. ஓகே, மேபி இந்த லெவல் 1987க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. போகாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து பிலீவ் பண்ணுறது இந்த செட்டப்பில் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணுறது 1987க்கு மேலே ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதிகபட்சம் இன்கேஸ் இது போணுச்சுன்னா 1997க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு ஒன்றும் தெரியல. ஓகே, ஓகே. இப்போ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு இன்ஃபோசிஸ் இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. ஓகே, ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்தில் இந்த கேண்டலுக்கு கீழே இவன் ஒரு கேண்டில் போட்டிருக்கான். இன்னைக்கு 1917. ஓகே, அப்போ வித்தின் இந்த கேண்டலுக்குள்ள அது ட்ராவல் ஆகிறதுக்கு இதுக்கு கீழே ஃபர்தராக கீழே ஒயிட் கேண்டில் போட்டு அந்த லோவும் இது வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து இதுக்குள்ளே தான் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதிகபட்சம் இந்த 1940க்கு மேலே அது 15 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1940க்கு மேலே கேண்டில் எவ்வளோ போனாலும் திருப்பி இந்த இடத்த ஒரு வாட்டி வந்து தொட்டும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 1940க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இதுக்கு மேலே கேப் அப். ஓகே, ஃபர்தராக வந்து அதிகபட்சமாக எங்கே போகும் அப்படின்னா நம்மளோட டே லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, டெய்லியில் சப்போர்ட்டில் இருக்கா அப்படின்னா இது வந்து மேலே ஒரு கேண்டில் போட்டிருக்கேன், கீழே இங்கே எல்லோ கேண்டில் போட்டிருக்கேன். எல்லோ கேண்டில் போட்டால் சைட்வேஸில் இருக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போ வந்து இந்த எல்லோ கேண்டிலுக்குள்ளேயே இன்னைக்கு முடியணும், இதே ரேஞ்சுக்குள்ளேயே முடியணும். இங்கே கீழே ஒயிட் கேண்டில் இருக்குது, மேலே ஒயிட் கேண்டில் இருக்குது, நடுவில் எல்லோ கேண்டில் வந்துருக்குன்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே 1977க்கு மேலேயும் இந்த கேண்டிலுக்கு கீழே இங்கே சப்போர்ட் இது வந்து பையாக வந்துடும். ஸோ வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரெண்டு ஒயிட் கேண்டிலுக்குள்ளே இந்த எல்லோ கேண்டில் போட்டதுனால சைட்வேஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். 15 நிமிஷத்தில் இந்த கேண்டிலுக்கு மேலே இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கணும். இந்த லோவை தொட்டால் இந்த ஹையை தொடணும்.
இதில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபர்தராக வந்து மேலேயோ கீழேயோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட் கேண்டிலுக்குள்ளே தான் ட்ராவலே ஆகணும். நேற்று வந்து 3 மணி கேண்டில் பார்த்துருங்க. 3 to 3:15 கேண்டில் வந்து என்ன இருக்குதோ அதுதான். இது கடைசி கேண்டில். ஓகே. அப்போ வித் இந்த இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1940லேருந்து 1916 மேலே 40 போச்சுன்னா கீழே வந்து 1921. இந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். எனவே இதுதான் என்னோட வியூ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும். ரிலையன்ஸ்க்கு முடிஞ்சால் போடுறேன், அப்படி இல்லைன்னா பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கமெண்ட் போட்டிங்கன்னா ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.